குமரகுருபரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதை பார்த்துட்டு வந்துடலாம். சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான குமரகுருபரன். ஆக்சுவலி எஸ்ஐஆர் ஸ்டார்ட் ஆகும்போது 27/10/2025 அன்னைய தேதியில் ஃப்ரீஸ் பண்ண ஓட்டர்ஸ் எண்ணிக்கை சென்னை பொறுத்த வரைக்கும் 40,04,894. இந்த ஃப்ரீஸ் பண்ண ஃபிகர்ஸ் தான் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்தோம். சப்சிக்வெண்ட் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி திரும்ப வந்த நம்பர்ஸு வெரிஃபை பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிகர் 25,79,676. பேலன்ஸ் 14,25,018. இது ஆப்சண்ட், டெத்து, ஷிஃப்ட்டு, அதர் ரீசன்ஸ், டூப்ளிகேட் அந்த காரணங்களில் வெளியே எடுத்திருக்கு. ஸோ இன்றைக்கி டிராஃப்ட் ரோலில் வந்திருக்க ஃபைனல் ஓட்டர்ஸ் நம்பர்ஸ் ஃபார் சென்னை 25,79,676. அதே போல் போலிங் பூத் ப்ரேயர் டு எஸ்ஐஆர் 3,718 இருந்துச்சு. அது சப்சிக்வெண்ட்டாக 361 ஆட் பண்ணி இப்போது 4,079 போலிங் பூத்ஸ் இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மெயின் எஸ்ஐஆர் பர்பஸே ப்ரீவியஸ் ரோலில் உள்ள நேமையும் இந்த 27-10-25 ரோலையும் கம்பேர் பண்ணி ரெண்டுலுமே இருக்காங்களா பார்க்கறதா மெயின் பர்பஸு. அதில் பார்க்கும்போது ஒரு 2,37,619 அவங்களுக்கு மேப்பிங் இல்லை. வெரிஸ் கரண்ட் ரோலில் இருக்காங்க, ஆனால் ப்ரீவியஸ் ரோலில் அவங்க பேர் இல்லை. எலக்ட்ராவோ இல்லை ப்ரோஜினியாவோ அவங்க பேர் இல்லாததால் அவங்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கரண்ட் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க உள்ளே இன்க்ளூட் பண்ண முடியும். அதர்வைஸ் ஆட்டோமேட்டிக்கலி பாக்கியை சொன்ன 25,79,676 இன்க்ளூஷன் பண்ணியாச்சு. இது மட்டுமல்ல, இன்னையிலிருந்து 18th ஜனவரி வரைக்கும் புதுசாக ஓட்டர்ஸ் சேர்க்கறதுக்கு படிவங்கள் ஃபார்ம் 6 விநியோகம் ஃபுல் ஸ்பீடில் ஆரம்பிச்சிடுவோம். ஈவன் நாளைக்கு 2 days ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஆல் த போலிங் பூத்தில் கேம்ப் போட போகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட் நீடை வச்சு எவ்ரி வீக்கெண்டு இந்த கேம்ப் நடக்கும். தேவைன்னா கூடுதலாகவும் மேன் பவர் ப்ரொவைட் பண்ணி நாங்கள் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் 6 விநியோகம் ஒரு 11 lakh ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ டு தி பிஎல்ஓஸ் அண்ட் தி போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு 11 lakhs கொடுத்துருக்கோம். பிரிண்டட் ஃபார்ம்ஸ் கொடுத்தாச்சு. ஃபார்ம் 6 இப்போ டெக்னிக்கலி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எஸ்ஐஆரில் நீங்கள் இந்த டிராஃப்ட் ரோலில் பேர் வரலன்னு சொன்னால் அவங்க பேர் போயிடுச்சு. ஸோ அந்த ஆப்சென்ட்டோ, ஷிஃப்ட்டோ, டெத்தோ, டூப்ளிகேட்டோ இந்த காரணத்து மூலமாக வெளியே அவங்க போயிட்டாங்க. பேசிக்கலி ஓட்டில் அவங்களுக்கு இப்போ பேர் இல்லை. ஆனால் இவங்க தொகுதி மாறி இருக்கலாம். ராயபுரத்துலேருந்து ஆர்கே நகர், அண்ணா நகர்லேருந்து விருகம்பாக்கம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனால் அப்போ அவங்க உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம படிவம் 6 மூலமாக தான் கொண்டு வர முடியும். இட்ஸ் கால் இன்க்ளூஷன் ஃபார்ம் 6. அகெயின் ஃபார்ம் 7 அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், இல்லை டெத்து ஓட்டர்ஸை மூவ் பண்ணணும்னா ஃபார்ம் 7 கொடுக்கலாம். ஃபார்ம் 8 ஷிஃப்டிங் அதுவும் இப்போ கொடுக்கலாம் எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ்க்கு. சேம் டைம் இப்போது பிஎல்ஓஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு ஹியூமன் எரர் மூலமாக நான் இங்கே தான் இருந்தேன் ஆனால் என் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அப்போது அந்த இஆர்ஓ அதை வெரிஃபை பண்ணி அவர் ரோலில் உள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சார் தொகுதி வாரியாக நம்ம டெலிஷன் அந்த லிஸ்ட் கொடுத்துட்றோம் உங்களுக்கு வச்சுருக்கேன். இருக்கு தொகுதி வைஸாக இன்க்ளூஷன், தொகுதி வைஸாக எக்ஸ்க்ளூட் ரெண்டுமே கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்றேன் கையில் வச்சுருக்கேன். அப்படின்னு ஒன்றும் இல்லை. மினிமம் இப்போது ஃபைனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்பர் தான் லீஸ்ட்டு 1 lakh voters. Then Perambur has highest 2 lakh. The ranging between 1 lakh to 2 lakh இருக்கு. பட் இது ஃபார்ம் 6 வராதால இது இட்ஸ் டிராஃப்ட் ரோல் தான். இன்னும் உங்களுக்கு 1 month டைம் இருக்குது. நோட்டீஸ் டைம் வேறு 10/2 வரைக்கும் இருக்குது. 17/2 தான் ஃபைனல் ஓட்டர்ஸ் வரப்போகுது. ஸோ அடுத்த 1.5 மாதத்தில் உங்களுக்கு இன்க்ளூஷன் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு 8 to 10 lakh ஓட்டர்ஸ் மே கெட் ஆடட் பை வே ஆஃப் ஃபார்ம் 6 ஆல்சோ. இல்லை, அவங்க எப்படின்னா இப்போ ரோலில் பேர் இருக்குது. 2005 ரிவிஷன் எஸ்ஐஆர் பண்ணும்போது எஸ்ஐஆர் இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் 2005 பண்ணியிருக்காங்க. 2005 உள்ள எஸ்ஐஆர் காப்பிக்கும் இந்த எஸ்ஐஆர் இந்த இப்போ பண்ணக்கூடிய ரோலு கம்பேர் பண்ணும்போது பேர் இல்லை. அவங்க இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் கிவ் சம் ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ அதை வாங்கி உள்ள இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இந்த ஆப்சென்ட்டு, ஷிஃப்ட், டெத்து எல்லா இஆர் ஆஃபீஸ்லேயும் எல்லா வார்டும் ஒட்ட போகிறோம். வெப்சைட்லேயும் பார்க்கலாம்.
எப்படி ஜோனல் ஆஃபீஸில் இல்லை ஜோனல் ஆஃபீஸில் இல்லை இஆர் ஆஃபீஸ். இப்போ ஜோன் ஆஃபீஸ் டிஃப்ரெண்ட். இங்கே எலெக்ஷன் பற்றி 16 இஆர் ஆஃபீஸ். இஆர் ஆஃபீஸ்லையும் இது அவைலபிள் இருக்கும். சிஇஓ வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். என் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். இசிஎஸ் சைட்டில் அவைலபிள் இருக்கும். பூத் வைஸில் ஏதாவது இருக்கிற மாதிரி இல்லை கான்ஸ்டியூன்சி வைஸில் கான்ஸ்டியூன்சியில் போனால் பூத் வரும். பூத்துக்குள்ளே போனால் ஏஎஸ்டி வரும். சார் இப்போ இறந்தவங்க மட்டும் எத்தனை பேர் சார்? டெட்டு வந்து 1,56,565. 156 இதை கொடுத்துட்றேன். அதை ஃபுல்லாக கொடுத்துட்றேன். கையில் இருக்கீங்க தொகுதி வாரியா ஒரு சில தொகுதிகளில் 1,00,000 வாக்காளர்கள் கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் 1,00,000 வாக்காளர்கள் கிட்ட போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம கொடுத்துருவோம். டிஃபரன்ஸ் என்னன்னா எவ்வளோ மூவ் ஆயிருக்காங்க, எத்தனை பேரை மேப் பண்ண முடியல நம்மளால, எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்கிற நம்மளோட டீடைல்ஸ். தொகுதி வாரியா தொகுதி வாரியா 1,00,000 வாக்காளருங்கிறப்போ எத்தனை பேர் இறந்துருப்பாங்கிற இந்த லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை லிஸ்ட் நார்மல் இல்லை, உங்களுக்கு 2 லிஸ்ட் ஓட்ட சொல்லிடுறேன். சரி 2 லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து கான்ஸ்டியூன்சி வைஸாக டெத்து, ஷிஃப்ட்டு, ஆல்ரெடி என்ரோல்டு, டூப்ளிகேட்டு இருக்கு. இது நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று கான்ஸ்டியூன்சி வைஸாக உள்ள வந்தவங்க ரெண்டுமே கொடுத்துட்றேன். ஓகே கேன் நவ் கம்பேர். அதர்ஸில் சில பிளேஸில் வந்து அந்த மாதிரி ஒன்று அவங்கள வந்து ஓட்டர்ஸ் திரும்ப ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. நாட் டேக்கிங் த ஃபார்ம், நாட் கிவிங் த ஃபார்ம் டு அஸ். அந்த மாதிரி இருக்குது. ஸ்மாலர் நம்பர்ஸ் தான் ஆக்சுவலாக 199 தான். ஸோ இந்த லிஸ்ட் ரெண்டுமே கொடுத்துட்றேன். கான்ஸ்டியூன்சி வைஸ் இன்க்ளூடட். தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னை மாநகராட்சி தான் அதிகமாக டெலிட் ஆகிருக்கிறாங்க சார். அது உண்மையா சார்? தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னை மாநகராட்சியில் தான் அதிகமான டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு. அப்சல்யூட் நம்பரில் ஜாஸ்தி நம்ம தான் 14 lakhs. ஏன்னா இறந்தவங்க கம்மியாக தான் இருக்காங்க. 1.5 லட்சம் ஷிஃப்ட் ஹெவியாக இருக்கும்ல உங்களுக்கு. இப்போ நீங்கள் தொகுதி மாறி இருப்பாங்கல்ல, சேர்றவங்க அதிகமாக தான் இருப்பாங்க. அவங்க they will be here somewhere. இங்கே இப்போ இந்த எஸ்ஐஆர் கவுன்சில் படி நீங்கள் ஷிஃப்ட் ஆனாலே ஓட்டு போயிடும். ஆள் இங்கே தான் இருப்பார். அவர் மேபி இருக்கலாம். அவர் இப்போ ராயபுரத்தில் இருந்திருப்பாரு, இப்போ பெரம்பூர்ல இருப்பாரு. பழைய ரோலில் வந்து அவர் இந்த பிளேஸ் மாறின உடனே ஓட்டு வெளியே போயிடும். திரும்ப he has to come through Form 6. மைக்ரேஷன் பிகாஸ் இன்மைக்ரேஷன் ஜாஸ்தி. சார் செகண்ட் ஃபேஸ் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ண போறீங்க? ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொடுக்காம இருக்காங்க, நியூ ஓட்டர்ஸ் உள்ள வராங்க. இப்போ இது வந்து சென்னை கார்பரேஷன் அபிஷியல்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? ஏன்னா ப்ரெஷர் இருக்கும் ஓட்டர்ஸ் என்ன போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை என்ன சொல்கிறேன், 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இங்கே தான் இருக்கேன், என்னை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா he can always file objection. ER உள்ளே கொண்டு வந்துருவாங்க எக்ஸிஸ்டிங் பர்சன். இல்லை தொகுதி மாறின உண்மைதான், நானே மாறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் அங்கே தான் இருந்த பழைய லிஸ்ட்டில் இப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னார்னா கரண்ட் கான்ஸ்டிடியூன்ஸில் ஒரு படிவம் 6 கொடுத்து உள்ளே வந்துடுவார். இப்போ அதே அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க, குறிப்பாக பிஜேபியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புது ஃபார்ம் வாங்கி சேரும்போது கூட நீ ஏற்கனவே பழைய இதில் இருந்தியான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னாங்கன்னா அது சேருவாங்களா இல்லையான்னு அந்த கண்டி. Form 6 காமன் ஃபார்ம் தான். Form 6 டிக்ளரேஷனு ஐடி கொடுத்தா போதும், கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். 2002-2005 சார் அப்போ பதிவான எல்லாருமே வாக்காளர் எல்லாருமே வந்து வாக்காளராக புதுப்பிக்கப்பட்டாங்க. அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி இல்லை. 2005 இருக்கிறவங்க டெட்டா இருக்கலாம்ல. இப்போ இல்லை அதான் அவங்க கம்பேர் பண்ணது வந்து 5லையும் இப்போ 25 அக்டோபர் ரோல்லையும் 5 ரோல்லையும் இருக்காங்களா பார்க்குறது தான் மேப்பிங். அது பார்க்கும்போது இல்லாததான் 2 lakh 2.37 lakhs மேப்பிங் கிடைக்கல. அதான் அவங்க எல்லாமே வந்து முன்னாடி நடந்த எஸ்ஐஆர்ல இருக்காங்க, கடைசியாக இருக்க ஓட்டர் லிஸ்ட்ல தான் இல்லை இப்போ இதில் இருக்கிறாங்க ப்ரீவியஸ்ல இல்லை. அவங்க தான் நாங்கள் சம்மன் கொடுத்து we want to bring them inside. அதே மாதிரி ஒருத்தர போய் இப்போ விடுபட்டு அதாவது அண்டர் ஷிஃப்ட் அந்த பணங்கள் அவங்களுக்கு வீடு வீடா போய் பிஎல்ஓஸ் வந்து சமூகம் பண்ணாங்களா? நாட் ரிக்வயர்ட். இல்ல அவங்க பார்ஷியலான இப்போ அவரை பொறுத்தவரைக்கும் அகைன் பிஎல்ஓஸ் வந்து கேம்ப் மோட்ல பண்ணலாம். நீங்க வெப்சைட்ல ஆன்லைன்ல பண்ணலாம். ஃபார்ம் அவைலபிள். ER ஃபார்ம் இருக்கு, ஏயோட ஃபார்ம் இருக்கு. they can take the form. எஸ் இந்த கேட்டகரி வந்து நான் சொன்ன இந்த ஆப்சென்ட், ஷிஃப்ட், டெத் வந்து பார்ட் வைஸ் நீங்க கான்ஸ்டிடியூன்சி வைஸ் வெப்சைட்ல வந்து 14 லட்சம் பேர் கவுண்ட்டுங்கிறது பெரிய கவுண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ரீசன் தெரிவிக்கப்படும் சொன்னாலும் எப்படி அவங்க ரீச் பண்ணுவோம்னு கேட்குறேன். ஏன்னா எல்லா ஆஃபீஸையும் நம்ம ஒட்ட போறோம், வெப்சைட்ல சொல்ல போறோம் சார். பட் எல்லாருக்கும் அது போய் சேரணுமாங்கிற. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம எஸ்ஐஆர் பதிவு கொடுக்கும்போது 200 வார்ட்லயும் வச்சிட போறோம். ஈச் வார்ட்லயும் பிளேசிங் இட்.